சீதாராமன் சார், உங்க 2 கண்ணையும் இங்க வைங்க. என்ன ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவாங்க. ப்ளீஸ் சார். ராஜராஜ் சொன்னோம். ப்ளீஸ். மீனாட்சி பாப்பாவுக்கு முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு வலிக்காது. தேங்க்ஸ் சார். உங்களாலதான் இந்த டெஸ்ட் எல்லாமே நல்லபடியா நடக்குது. பூமி ரூமுக்கு போலாமா சார்? அது ப்ராப்ளம் ஆயிர போகுது. எதுவும் ஆகாதுமா. அங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வெயிட் பண்ணுவாங்க. வாங்கம்மா போலாம். நரம்பு கிடைக்கலன்னு எத்தனை முறை குத்துவீங்க? வேற யாராவது வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். லேப் டெக்னீஷியன் லீவ்ல இருக்காங்க. நானும் படிச்சிருக்கேன் மேடம். எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். ஆனா சாருக்கு சுத்தமா நரம்பே தெரியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். சாரி சார். என்னாச்சு? அதுக்குள்ள பிளட் எடுத்துட்டீங்களா? இங்கேயும் ஏமாத்துறீங்களா? நீங்க ஏமாத்தாம இருந்தா போதும். நாங்க எதுவும் செய்யல. நரம்பே கிடைக்கல. ஊசி குத்தி குத்தி புண்ணாகுது பாருங்க. மனசாட்சியே இல்லையா? ஆஃப்டர் லஞ்ச் ட்ரை பண்ணலாமா? நானும் வெயிட் பண்றேன். சார், என் உயிரை கொடுத்தாவது இந்த பிரச்சனைக்கு நான் முடிவை கொண்டுட்டு வரணும்னு நான் ட்ரை பண்ண போறேன். இதுதானே? கரெக்டா எடுக்கிறவங்கள கூட்டிட்டு வாங்க. ப்ராப்ளமே இல்ல. குழந்தைக்கு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. குழந்தைக்கு ஈஸியா எடுத்துட்டாங்க. பெரியவங்களுக்கு எடுக்கிறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நர்வ் தெரியாது. ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எடுத்தா ஓகே, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். பண்ணுவோம். டாக்டர் வரட்டும், வேற ஆப்ஷன் இருக்கான்னு பாப்போம் சொல்றாங்க. என்ன ஆனாலும் இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காம இந்த ஆஸ்பத்திரியை விட்டு போறதா இல்ல. சீதாராமன் சார், நீங்க கூடவே இருக்கணும். உங்களை நம்பிதான் இந்த ப்ரொசீஜரே பண்றோம். மேம் சார், இத சரி பண்றதுக்கு வழியே இல்லையா? இந்த சீதாராமன் இவ்வளவு பெரிய முட்டுக்கட்டையா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுலயும் ரெட்டினாவும் அவரை வச்சு என்னைய லாக் பண்றாங்க. பவரும் இருந்தோம் என் ஆஸ்பத்திரியில. நானே ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். மீனாட்சிக்கு சாம்பிள் எடுத்தாச்சு. அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் பூமிநாதன் தான். ஏன்னு ஒரு பிளான் பண்றேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல. அட்டெம்ப்ட் தான் சார். அப்பனா வாய்ப்பு இருக்குல்ல? லேப்ல நான் நினைச்சதை செய்ய முடிஞ்சாதான் பாசிபிள் இருக்கு. பார்க்கலாம். டாக்டர், இன்னைக்கு சீஃப் டெக்னீஷியன் லீவு. அதனால பூமிக்கு நானே பிளட் எடுக்க போறேன். இதுல 2 சிரிஞ்ச் இருக்கு. இதுலயும் பூமிங்கிற பேரு எழுத போறேன். ஏற்கனவே ஒண்ணுல பிளட் இருக்கு. இதுதான் பிளானு. இது வேற ஒரு ஆணோட பிளட் சாம்பிள். இருக்க ஐஸ் பாக்கெட்ல பூமிநாதன் பேர் எழுதி வச்சிருவேன். பூமிநாதன்கிற எழுதின அந்த பேரோட பிளட் சாம்பிள சீதாராமன் கிட்ட ஒப்படைச்சிட்டு பூமியோட பிளட் சாம்பிள டிஸ்போஸ் பண்ண போறேன். யாரும் நினைப்பாங்க நான் பூமியோட பிளட் சாம்பிள தான் சீதாராமனுக்கு கொடுத்தேன்னு. நான் கொடுக்க போறது வேற ஒருத்தரோட பிளட் சாம்பிள். வேற யாருக்கோ மீனாட்சிக்கோ டெஸ்ட் பண்ணா டிஎன்ஏ ஒத்து போவாது. இதுலயும் தோத்துருவாங்க. நம்ம பிளானும் சக்சஸ் ஆகும். என்னோட பயம் என்னன்னா, நம்ம பிளானை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் பாதியிலே. பூமியும் முத்தலகும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கெட்ட பேரு. கோர்ட்ல கேட்டா நான் பதில் சொல்லணும். வேலை கடவுள் கிருபையில நான் தப்பிச்சா பூமி முத்தளவு சேரட்டும். நீ வெயிட் பண்ணு, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சாரி சார், கொஞ்சம் எமர்ஜென்சி, அதனாலதான் வர முடியல. சார், இவருக்கு நரம்பு கிடைக்கலன்னு குத்தி குத்தி புண்ணாயிருச்சு. வேற யாரையாவது வர சொல்லுங்களேன். டாக்டர், நான் தான் வர்றேன்னு சொன்னேன் இல்லம்மா. ஏன் அவசரப்பட்டீங்க? தான் மேடம் சொன்னேன். ஜூனியரா இருந்தாலும் ஸ்கில்டா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். தப்பாயிருச்சு. ஓ சாரி. இன்னைக்கு சீஃப் லீவு, அதனாலதான் காம்ப்ளிகேஷனா இருக்கு. இப்பவே நான் பிளட் எடுக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேக்குறாங்க. ஏன் டாக்டர், டாக்டருக்கெல்லாம் பிளட் கலெக்ட் பண்ண தெரியுமா? கேக்குறீங்க. சர்ஜரி பண்றவங்களுக்கு பிளட் எடுக்க தெரியாதா? ஏதோ ஒண்ணு சார், எங்க முன்னாடி பூமிக்கு பிளட் எடுக்கணும். என் ரத்தத்தை உரியாம நீங்க போக மாட்டீங்கல்ல? அப்படி ஒரு மைண்ட் செட்டு உங்க 2 பேத்துக்கும். வீம்புக்காண்டி உன் பொண்ணு மீனாட்சியே பிளட்ட கொடுத்துருக்கா. உனக்கு என்ன பூமி? பூமி, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுக்கு நீ இதை செஞ்சுதான் ஆகணும். நிறுத்த அஞ்சலி. கோர்ட்டு தீர்ப்பு வரும், அப்ப தெரியும். நீ பிளட் எடுக்கலாமா? சீதாராமன் சார், சிரிஞ்ச பாத்துக்கோங்க. பூமி நேம் எழுதி இருக்கு. உங்களை எனக்கு நல்லா தெரியும். ஒரு பிளாக் மார்க் இல்ல. நீங்க எத்தனை வருஷமா இந்த சர்வீஸ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நம்புறீங்க, பட் இவங்க நம்பணுமே. சொல்றாங்க. நான் நேம பாத்துட்டேன். பிளட் எடுங்க. லைட்டா பிரஷர் கொடுங்க, ரொம்ப அழுத்த வேணாம். சார், சாம்பிள கொடுங்க. சீதாராமன் சார், சீல் பண்ணணும்ல? தர்றேன் இருங்க. அந்த பாக்ஸ் கொடுங்க. டியூப்ல மாத்தி வச்சுட்டேன். சீல் பண்ணிக்கோங்க. இத க்ளோஸ் பண்ணிருங்க. பண்ணாலும் அவங்க முன்னாடியே பண்ணுங்க. என்ன மேடம்? அஞ்சலி, பூமி, ப்ரொசீஜர் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் இந்த பிளட் சாம்பிள ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்புறேன். மேடம், கோர்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நாங்களும் கிளம்புறோம் சார். வாங்க முத்தலகு. டாக்டர், இனிமேட்டு உங்க வாழ்க்கையில இனிப்பு மாத்திரம் தான் இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்றாங்க. டாக்டர், நாங்களும் கிளம்புறோம். உங்களுக்காண்டி ஸ்பெஷல் அல்வா வாங்கி வைக்கிறேன். கோர்ட்டு கேஸ் முடிஞ்ச உடனே
ஸ்பெஷலா உங்களுக்கு தான் கொடுக்க போறேன் அல்வா. வாமா போலாம். கொஞ்சம்க்கா. வேணாம் ஸ்வேதா, எனக்கு இனிப்பே இறங்காது என் தொண்டையில. அம்மாவுக்கு கொடு. முத்து கேக்குறாரு. என் தங்கச்சிக்கு கொடுத்தீங்களா? பாண்டி மிச்சம் வச்சது போகதான் இது. என் தங்கச்சி மிச்சம் வச்சிருக்காளா? பாண்டியம்மா பேச்சு அடிபடுது. தாயி, அல்வா போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு உங்க அண்ணன் கேக்குறாரு. அதுக்கு இது போதும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் இனிப்பு தேவைப்படும். அப்போதைக்கு எடுத்து வைங்க. ரத்தம் கொடுத்துட்டியா? இதுக்கு டாக்டர் அல்வா குடுக்கறாங்க. ரத்தம் கொடுத்தா அல்வா கொடுப்பாங்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. அம்மா ஆண்டி, நீங்க ரத்தம் கொடுக்குறீங்களா? நான் அல்வா வாங்கி கொடுக்கறேன். அல்வா வேணும்னா எங்க அண்ணன் இருக்காருல்ல, அவரு வாங்கி கொடுப்பாரு. ருசிக்கு ஆசைப்பட்டு எவனாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணுவானா? பாண்டி கிட்ட வாய கொடுக்காத, யோசிக்காமலே பேசுவா. கண்ணு வந்துட்டியா? பாப்பா தூங்கிட்டாளா? பிளட் கொடுத்தால, அதனால டயர்டா இருக்கா. கடைசியா மீனாட்சிக்கு பால் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. கோர்ட்டு தீர்ப்பு வந்துரும். அப்ப பைய தூக்கிக்கிட்டு நீங்க போகணும்ல. பூமி, இந்த குடும்பம் எல்லாம் உங்களை விட்டு போயிரும். அக்கா மேல கரிசனமா இல்ல கிண்டலா? எனக்கு எதுக்கு கரிசனம்? நடக்க போறத சொன்னேன். ஐ எம் சோ பிராக்டிகல்னோ. அஞ்சலி, கோர்ட் ரிசல்ட் வந்த பிறகு தெரியும். இத்தனை நாள் முத்தலகனி டீஸ் பண்ணதுக்கு நல்லா அனுபவிக்க போற. ஒன்னும் கிண்டல் பண்ணல, பிராக்டிக்கலா சொல்றேன். நீ குடும்பமா சந்தோஷமா இருக்கீங்க. இப்பவே நல்லா சிரிச்சு அனுபவிச்சுக்கோங்க. இப்போ வந்த உடனே தசை தெரியாத ஆட்டுக்குட்டிக மாதிரி குடும்பமே பிரிய போகுது. நானும் டீஸ் பண்ணல, பிராக்டிக்கலா நடக்க போறதுதான் சொல்றேன். பத்மாவதி, ஆளாளுக்கு போட்டி போட்டு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வாழ்க்கை பிரச்சனை. 2 குழந்தைகளோட லைஃப். அவ்வளவு அக்கறை அவளுக்கு எதுக்கு இருக்கு? டாக்டர் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் பூமி பக்கம் தான் வரும்னு டாக்டர் சிம்பாலிக்கா சொல்லிருக்காங்க போல இருக்கு. 2 பேத்துக்கும் ஸ்வீட் கொடுக்கல இல்ல. கிட்டெல்லாம் முகம் கொடுத்து பேசுறதே பெருசு, அப்புறம் எப்படி ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்க? அல்வா கொடுக்கவா அஞ்சலி? டாக்டர் கொடுத்தது அல்வாமா. ரொம்ப பேசாத. இந்த வீட்டுல மூத்த மருமகளா நான் தான் வாழ போறேன். பாத்துக்கிட்டே இரு. அளவுக்கு சிங் சாங் போடுறதெல்லாம் இன்னையோட முடிச்சுக்கோ. இருந்து இந்த வீட்டுல எனக்கும் உனக்கும் தான் போட்டியே சொல்றாங்க. இந்த குடும்பம் கொஞ்ச நேரம் கூட சிரிச்சு பேசிடக்கூடாது. எப்படிதான் இவளுக்கு மூக்குல வேர்க்குமோ. இல்லாதத சொன்ன மாதிரி அண்ணியே இவ்வளவு டென்ஷன் ஆறாங்க. உனக்காண்டி வெங்காய பக்கோடா எடுத்து வச்சிருக்கேன். ஸ்வீட் சாப்பிட்டு காரம் சாப்பிடணும். வாண்ணே, ரிசல்ட் வர்றதுல எல்லாத்துக்கும் பதட்டம் இருக்கு. பிறகு அவ வாழ்க்கைக்காண்டி போராடுறான்னா அஞ்சலி அவ வாழ்க்கைக்காண்டி போராடுறா. யாரும் தீர்ப்பு வர முடியும், கொஞ்சம் நிதானமா தான் இருக்கணும். சொல்லி வை பூமி. மாமா நம்மள சொல்லிட்டு போறாரு. எப்பயும் அந்த மாதிரிதான். தீர்ப்பு வந்துருச்சுன்னா அப்பா நம்ம பக்கம் வந்துதானே ஆகணும். இப்ப அஞ்சலி பக்கம் பயப்படுறாங்க. அஞ்சலி தான் ஃபேவரட். பாத்துக்கலாம், நாங்க கான்பிடென்டா தான் இருக்கோம். சொல்ற மாதிரி டாக்டர் ஸ்வீட் கொடுத்தது ஒரு சிம்பிள் தான். அல்வா இங்க இருக்கு, மல்லிகைப்பூ ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. சுவேதா, இருக்க மாட்டியா? என்ஜாய்க்கா. அருவாளா முத்தலகு இன்று. அர்ஜென்டினாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.